சேனல் வழங்கும் PBS. இயேசுவின் கண்கள் காணட்டும், உன்னை உத்தமனாக காணட்டும். என்ன மிகி ஒரே VBS மோடாவே இருக்கு. அண்ணே ஆமாண்ணே, ஆமா நேத்து இந்த தீம் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே, அதான் பாடிட்டே இருக்கேன். அண்ணே இன்னைக்கு நம்ம டே 2 VBSக்கு கிட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே மிகி. அண்ணே நான் 1 2 3 சொல்லுவேன், அப்போ வந்து வெல்கம் டு டே 2 VBS அப்படின்னு சொல்ல போறோம். சரியாண்ணே? ஓகே மிகி. ஓகேண்ணே, ரெடியா? ஓகே ரெடி. குட்டீஸ் நீங்க ரெடியா? ரெடி எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஓகே ரெடி 1 2 3 வெல்கம் டு டே 2 VBS. சூப்பர், ஜாலி அண்ணே. கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் VBS ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்குனே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதானே? ஆமா மிக்கி. குட்டீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏசப்பா உங்களை இதனால உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாண்ணே, கண்டிப்பாண்ணே. அண்ணா இன்னைக்கு நம்ம VBS தலைப்பு என்னண்ணே? இன்னைக்கு தலைப்பு நம்ம நான் சொல்கிறேன், திருப்பி நீ சொல்லு. ஓகேண்ணே, நீங்கள் சொல்லுங்க, நான் பின்னாடியே. குட்டீஸ் நீங்களும் சொல்கிறீங்களா? ஆமாம், குட்டீஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்கண்ணே, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியாதுருக்காங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. இரக்கத்தின் இயேசுவின் கண்கள். சூப்பர். இரக்கத்தின் இயேசுவின் கண்கள். அப்ப இயேசப்பாவோட கண் இரக்கத்தோட நம்மள பார்க்க போகுது, அப்படிதானே? ஆமா மிக்கி. வாவ், சூப்பர்னே. அண்ணே அப்போ இன்னைக்கு மேஜிக் ஷோ உண்டானே? எல்லா ஷோவும் உண்டு மிக்கி. வாவ், சூப்பர் அண்ணே. அப்ப நம்ம ஜோம் பண்ணி இன்னைக்கு VBS ஆரம்பிச்சிரலானே? ஓகேண்ணே. ஓகே மிக்கி. ஓகேண்ணே. அண்ணே நான் எல்லாரும் குட்டீஸ் எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க, கையை கூப்பிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. அண்ணே ப்ரேயர் பண்ணுங்கண்ணே. ஓகே மிக்கி. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. டே 2 VBSல இன்னைக்கு நடத்துகிற எல்லா லெசனுமே எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. உங்கள் கிருபை எல்லா நாளும் எங்கள் கூட இருக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட வாங்க. இப்போ ரேசன் நாம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டே 2 VBSக்குள்ள போகலாம். பாய். இப்போ நம்ம VBSக்கு யார் வந்திருக்கா பார்க்கலாமா? ஏய் கீர்த்தன், எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். எங்க வந்திருக்கற கீர்த்தன்? VBSக்கு. VBSக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வசனம் படிக்க போறோம். வெரி குட். குட்டி பிள்ளைங்களா எல்லாரும் சேர்ந்து கீர்த்தன் கூட இப்போ வசனம் சொல்ல போறோம். சொல்லலாமா? கீர்த்தன் ரெடியா இருக்கறியா? ஓகே. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கீர்த்தன் ரொம்ப உற்சாகமா சொல்லணும். ஓகேவா? ஓ ரெடி. நோவாவுக்கு கர்த்தருடைய
சீக்கிரமா கிடைக்கணும்ல. அந்த கிருபை யார்ட்ட இருக்கு? ஏசப்பாட்ட. வெரி குட், சூப்பர். எல்லாம் சேர்ந்து இப்ப சொல்லுங்க பாப்போம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. கீர்த்தன், இப்போ நீ மட்டும் தனியா சொல்ல போற, ஓகேவா? நான் சொல்லியே கொடுக்க மாட்டேன். குட்டி பிள்ளைங்களா, கீர்த்தன் எப்படி சொல்றான் பார்க்கலாமா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணு. நோபாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. வெரி குட். எல்லாரும் கீர்த்தனை கிளாப் பண்ணுங்க ஜோரா. குட்டி பிள்ளைங்களா, நீங்களும் கீர்த்தனை மாதிரி சூப்பரா வசனத்தை மனப்பாடமா படிக்கணும். ஓகே, கீர்த்தன் பாய் சொல்லிருமா? பாய். எங்கெங்கெல்லாமோ வேலை தேடினேன், வேலையே கிடைக்கல. கால் வேலை ரொம்ப வலிக்கு. இந்த முதலாளி ரொம்ப நல்ல முதலாளின்னு சொன்னாங்க. இதுதான் வீடுன்னு நினைக்கிறேன். போய் வேலை தேடி கேட்போம். சேக்கப். முதலாளி, பசங்களாம் வந்தாங்களா? வந்துட்டாங்க முதலாளி, காலையில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு முறுக்கு கடலை எல்லாமே கொடுத்து விட்டாங்க முதலாளி. எப்பா கணக்கு வழக்கெல்லாம் சரியா வச்சுக்க. சரிங்க முதலாளி, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன் முதலாளி. எவ்வளோ கொடுத்துருக்கேன். உங்கள் காசை அப்படி விடல முடியாது, கரெக்டாக நல்லா பார்த்துக்கிறேன். ஏன்னா நீ படிக்காத பையன்னு சொல்லி ஏமாத்திடக்கூடாது பார்த்துக்க. இல்லை முதலாளி, பார்த்துக்கிறேன் முதலாளி. புதுசாக பையங்க யாரும் வந்தாங்களா? இல்லை முதலாளி, இன்னைக்கு யாரும் வரல. போய் தண்ணி காப்பி தண்ணி குடிச்சிட்டு வா. சரிங்க முதலாளி. 1 2 3 4 எப்பா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு முதலாளி வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ தூரம் இருக்கு. அவரு தான் முதலாளி நினைக்கிறேன். ரொம்ப தங்கமான மனுஷனா தெரியுது. போவோம். முதலாளி, முதலாளி. ஜேக்கப்பு, வரும்போதே முதலாளின்னு கூப்பிட்டாரன். என்னன்னு பாரு. யார் பாது? ஐயா, நான் வேலை தேடி வந்தேன்யா. ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொடுங்க ஐயா. என்ன வேலையெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லா வேலையும் தெரியுயா. எல்லா வேலையும் தெரியுமா? எல்லா வேலையும் தெரியா. கடலை வைக்க தெரியுமா? கடலையா? எனக்கு விற்க தெரியாதியா. பொறிகடலை? அதுவும் விற்க தெரியாதியா. என்ன பிள்ளையா இருக்கே. அப்போ இப்போ பாரு, நம்ம ஆளு கடலை விற்று காட்டுவோம் பாரு. சேக்கப்பே, கொஞ்சம் சொல்லி குடியா. கடலை கடலை கடலை, உப்பு கடலை, வேர்க்கடலை, கொண்டக்கடலை, கடலை கடலை, உப்பு கடலை, பட்டாணி கடலை, கடலை கடலை, கடலை கடலை, உப்பு கடலை. 5 ரூபா கூட கடலை பாக்கெட். 5 ரூபா. 5 ரூபா கூட. 5 ரூபா என்கிட்ட இல்லையே. வேண்டாம் 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 வேண்டாம். இப்படி நான் வித்தெல்லாம் இந்த மாதிரி தான் விற்கணும், சரியா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. சரி தம்பி, இங்க பாரு, உனக்கு 2 நேரம் சாப்பாடு தரேன். சரியா. படுக்கிற கொட்டாய் இருக்கு, சரியா? அதை எப்போ எங்கே போகணும்னு சொல்லி என்னது தம்பி ஜேக்கப் சொல்லி தருவார், சரியா? சரியா. அவன் சொல்றத கரெக்டா கேட்கணும். என்கிட்ட உண்மையா இருக்கணும், சரியா? எனக்கு உண்மைதான் பிடிக்கும், சரியா? கொண்டு போற பொருளுக்கு கரெக்டா வித்து என்ன பண்ணும், பைசா கொண்டு வரணும், சரியா? சரிங்க. சரி, கொண்டு என்னது ஐயா? பழைய துணியா? சரி. இந்தா இந்த கடலை இப்படி போட்டுக்க, அப்படி வித்துரு. இந்தா பீச் பக்கம் போய் வித்துருண்ணா. சரியா. கடலே 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 கடலே. தம்பி கடலை வைங்கப்பா. எவ்வளோ கடலை? 5 ரூபா. என்ன கடலாம் இருக்கு? வேர்க்கடலை, பொரிகடலை. வேர்க்கவே இல்லை. வேர்க்கடலை தான் இது. பொரிகடலை இருக்கா? ஆமா, இந்த இருக்கு பாருங்க, இதான் பொரிகடலை. பொரிகடலை இதுதான் பொரிகடலை. 5 ரூபா. ஃப்ரீயா கொடுத்து போப்பா. ஃப்ரீயெல்லாம் கிடையாது, 5 ரூபா எனக்கு தரணும். 5 ரூபாலாம் ஒரு கடலை பாக்கெட் 5 ரூபா. 5 ரூபாலாம் கொடுக்க முடியாது. 5 ரூபா தான். 5 ரூபா கொடுத்தா தர கடலை ஃப்ரீயா கொடுத்து போனா ஃப்ரீயெல்லாம் நான் தரமாட்டேன். அட சொல்றேன், ஃப்ரீயெல்லாம் தரமாட்டேன். அதை கொடுக்கணும். ஏன் கடலை நான் தரவே மாட்டேன். கொடுக்கணும். ஃப்ரீயெல்லாம் தரமாட்டேன். 5 ரூபா. 5 ரூபா. நான் கடலை தரமாட்டேன். ஜாலி 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 ஜாலி. ஏமா நான் கடலை பற்றி நினைஞ்சு என் ட்ரெஸ்லாம் நினைச்சிட்டுமா. எல்லாரும் ஃபேமிலியும் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்கம்மா. ஏம்மா எனக்கு ஒத்துக்கிறாதுமா, நீ போயிட்டு வாமா. நீ இன்னொரு தடவை கூட போய் காலெல்லாம் நினைச்சிட்டு வாமா, போமா. கடலை குளிச்சு ரொம்ப வயிறு பசிக்குமா, ஏதாச்சும் இருந்தா வாங்கி தருவீங்களா? கடலே 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 கடலை வந்துட்டு கடலை 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 வாங்குமா. 5 ரூபாமா. 5 ரூபாயா? ஆமா. 2 ரூபாய்க்கு கொடுக்க கூடாதா? 2 ரூபாய்க்கு இல்லம்மா, 5 ரூபா தான் கடலை. 2 ரூபா தானா? 5 ரூபாய்க்கு கொடுங்கம்மா. 5 ரூபாய்க்கு ஒரு கடலை கொடுங்க கொடுங்க. ஒரு 2 கடலை கொடுங்க. எந்த கடலை வேணும்? வேர்க்கடலை.
கொடுங்க 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயா கொடுக்க மாட்டோம். என்ன இப்படிங்க நல்ல துட்டு தான் ஐயா. நல்ல துட்டு நல்ல துட்டு தான். இந்தாங்க. கடலே 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 5 ரூபா கடலே 5 ரூபா கடலே 5 ரூபா கடலே 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 5 ரூபா 5 ரூபா கடலே. ஐயா ஐயா 5 ரூபா கடலே கடலே வேணுமா ஐயா? கடலே கடலே என்னென்னை கடலே கடலே 5 ரூபா கடலே பொரிகல்லே. எனக்கு வேண்டாம் ஐயா. கடலே நல்ல மசாலா கடலையா? சொன்னா புரியலையா? வேண்டாம். வேணுமா? இந்தா தரேன். கடலே வேண்டாம் தானே சொன்னேன். என்ன பேசானே எனக்கு புரியவே மாட்டேங்குது. வேணுங்கிறதா வேண்டாங்கிறத எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி வேற ஆளை பார்ப்போம். என்ன ஏதோ செக்கிச்சா? ஒன்றும் அம்மல்ல தலைவா. என்னப்பா தொழிலை படிச்சு கொடுத்துங்க, வயிறு எரியுது. வா 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 உன்னையும் கொஞ்ச அழுது வரு. வா வா வா. என்ன இருந்தாலும் ஒன்ன மாதிரி வர முடியுமா? நீ வயிறு தான் பெருசா இருக்கு. வா வா வா. எல்லாத்தையும் போட்டு தள்ளுதா. அப்பா 4 கடலை தான் வித்துருக்கு. இன்னும் நிறைய கடலை விற்க வேண்டியிருக்கு. பசி வேற மயக்கமா வேற வருது. என்ன செய்ய போறேன்னே தெரியல. நம்ம பசிக்குன்னு சொன்னா அண்ணா ஒருத்தன் படுத்திருக்கான் பாரு. வா. ஆமா கிடக்கு. இதுக்கு மட்டும் வா வான்ட்டு வா வா போகும். பார்த்து வருவோம் சரியா? எனக்கு 2 கடலை. இதுக்கு மட்டும் ஆணி வாய பழங்க. வாங்கிட்டேண்ணா. இன்னும் 2 பேர் போய் விற்கணும். கடலை விற்கணும். அந்த அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. போவோம். கடலே 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 1 2 3 4 5 இன்னும் 5 கடலை தான் இருக்கு. 10 இது கொடுத்து விட்டாங்க. 4 விற்றுட்டோம். நம்மகிட்ட இருக்கிற பைசாவும் 20 ரூபா தான் இருக்கு. சரியாக தான் இருக்கு. 2 இது நம்ம தூங்கிட்டோமோ வாங்கிட்டோம்ல. அதனால யாரும் எடுத்துருப்பாங்களோ இல்லை. நம்ம தூங்கியிருந்த இடத்துல போய் பார்ப்போம். என்னன்னு போய் தேடும். ஐயோ நான் முதலாளிக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே. இங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐயோ என்ன செய்ய போகிறேன்னு தெரிய. சரி என்ன செய்ய? முதலாளிகிட்ட போய் உண்மையை போய் சொல்லுவோம். அவர் உண்மையாக தானே இருக்க சொன்னார். நம்ம உண்மையாக தானே இருந்தோம். நம்ம போயிடுச்சே. சரி போய் சொல்லுவோம் முதலாளிகிட்ட. எல்லாரும் வந்து கணக்கு கொடுத்துட்டா எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த புதுப்பையன் மட்டும் ஒன்று ஆளை காணோம். புதுப்பையன் தானே நாள் லேட்டாக தான் வரோம். பார்ப்போம். அந்த வந்துட்டான். ஆயுசு கெட்டி. வா. என்ன வித்துட்டியா? வித்துட்டேன். கொண்டா. கொண்டா காசு. இந்த கொண்டா. இன்னும் மீதி அவ்வளோதான். இல்லை மீதி வரணுமே. அது வந்து என்ன வந்து அது வந்து உட்காருங்க. என்ன அது வந்து என்னாச்சு? என்ன 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 பண்ண? என்னாச்சு சொல்லு. மீதி காசுங்க. பாத்தீங்களா? நான் மயங்கிட்டேன்னு இதை கதால விடுற பாருங்க. எத்தனை பேரை நம்ம பார்த்துருப்போம். அந்த நாயை அடிச்சு வரட்டு. அன்புள்ள இசப்பா,
பகல் முழுவதும் பாதுகாத்துக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. இசப்பா இப்பொழுதும் சாமி இந்த இரவு முழுவதும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. நல்ல நித்திரை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஐயோ படபடன்னு வருது, நிம்மதி இல்லையே, தூக்கம் இல்லையே. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே ஏசப்பா. நோவாவுக்கு என் கர்த்தருடைய கண்களில் இறக்கம் கிடைச்சது போல அப்பா நான் சின்ன பையனாக இருக்கும்போது இறக்கம் கொடுத்தீங்களே, அந்த இறக்கத்தையும் கண்களை வைத்து நான் சின்னவனுக்கு பார்க்கலே ஏசப்பா. அந்த இறக்கத்தையும் கண்களை எனக்கு கிடைக்க கிருபை செய்யுங்க தம்பி. பயப்படா தம்பி, பயப்படா. நீ உண்மையில வந்தான்ப்பா, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்க ஏசப்பா. உங்களுடைய இரக்கத்தின் கண்கள் எனக்கு கிடைத்ததே, உமக்கு நன்றிப்பா, நன்றிப்பா. ஹலோ சாம்பியன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் சாம்பியன்ஸ் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் எல்லாருமே என்ன தான் வெற்றியாளர்கள் தான், சரியா? அதனால தான் அக்கா உங்களை சாம்பியன்ஸ் சொல்கிறேன், ஓகே? சரி, இன்றைக்கி எத்தனாவது நாள்? 2வது நாள். என்ன தலைப்பு தெரியுமா உங்களுக்கு? இரக்கத்தின் கண்கள், சரியா? ஆமாம், தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீது மேலே கர்த்தர் இரக்கம் வச்சதுனால அவனை ராஜாவாக என்ன செஞ்சாங்க? அபிஷேகம் பண்ணினாங்க. சரி, இப்போ நம்ம சூப்பராக ஒரு சாங் கேட்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே. வாங்க, ஈசை வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலின் ராஜன் கண்டு கொள்ள வாங்க. சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசை வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலின் ராஜன் கண்டு கொள்ள வாங்க. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவன் இதையும் பார்ப்பார். வெளியழகு வேண்டாம், உள்ள தூய்மை போதும். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவன் இதையும் பார்ப்பார். வெளியழகு வேண்டாம், உள்ள தூய்மை போதும். ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. சிறியவன் நீ வேண்டும், சிறியவள் நீ வேண்டும், இயேசு அப்பா விரும்பும் பிள்ளை நீதான் வேண்டும். சிறியவன் நீ வேண்டும், சிறியவள் நீ வேண்டும், இயேசு அப்பா விரும்பும் பிள்ளை நீதான் வேண்டும். ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்று முதல் எதுவும் இல்லை, இயேசுவுக்கு நீதான் வேண்டும், நீதான் வேண்டும் இயேசுவுக்கு. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்று முதல் எதுவும் இல்லை, இயேசுவுக்கு நீதான் வேண்டும், நீதான் வேண்டும் இயேசுவுக்கு. குட்டீஸ், இப்போ நீங்களும் ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா? ஆக்ஷன் போட்டுடலாமா? சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசை வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலின் ராஜன் கண்டு கொள்ள வாங்க. சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசை வீட்டுக்கு வாங்க, இஸ்ரவேலின் ராஜன் கண்டு கொள்ள வாங்க. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை.
மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இதையும் பார்ப்பார். வெளியழகு வேண்டாம், உள்ள தூய்மை போதும். மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இதையும் பார்ப்பார். வெளியழகு வேண்டாம், உள்ள தூய்மை போதும். ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. சிறியவன் நீ வேண்டும், சிறியவள் நீ வேண்டும். இயேசு அப்பா விரும்பும் பிள்ளை நீதான் வேண்டும். சிறியவன் நீ வேண்டும், சிறியவள் நீ வேண்டும். இயேசு அப்பா விரும்பும் பிள்ளை நீதான் வேண்டும். ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்று முதல் எதுவும் இல்லை. இயேசுவுக்கு நீதான் வேண்டும், நீதான் வேண்டும் இயேசுவுக்கு. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்று முதல் எதுவும் இல்லை. இயேசுவுக்கு நீதான் வேண்டும், நீதான் வேண்டும் இயேசுவுக்கு. தீட்டு 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 அப்படின்னு ஊருக்கு வெளியே ஒரு அன்னை கத்திக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க தம்பி, குட்டி தம்பி, தங்கச்சி, ஊருக்கு வெளியே ஒரு அன்னை தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த அண்ணனுக்கு கை காலெல்லாம் ஒரே புண்ணு, ரத்தம் வடியுது, சளம் வடியுது, அவங்க உடம்பெல்லாம் அசிங்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை பார்த்தா யாருக்கும் பிடிக்குமா? தம்பி தங்கச்சி, யாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. ஆமாம், ஆகையினால தான் அந்த அண்ணன் தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. பாரு, அந்த அண்ணனுக்கு என்ன தெரியுமா? குஷ்டரோக வியாதி. குஷ்டரோகம் ரொம்ப மோசமானது, நாத்தம் எடுக்கும். ஆகையினால தான் அந்த அண்ணன் தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டு ஊருக்கு வெளியே இருந்தாங்க. ஏன்னா அந்த குஷ்டரோக வியாதி உள்ளவங்க யாருமே ஊருக்குள்ளே போகக்கூடாது. யாரும் ஊருக்குலேருந்து வெளியே வந்தாலும் தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அவங்க பக்கத்தில் யார் போனாலும் தீட்டாயிரும். ஆகையினால தான் அவங்க தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. பாரு, அந்த அண்ணனுக்கு கையெல்லாம் உடம்பெல்லாம் ஒரே சளம், ரத்தம் வருந்தா இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இவங்களுக்கு காலெல்லாம் உடம்பெல்லாம் ஒரே புண்ணு, சளம் வடியுது. அப்போது ஊருக்குள்ளே போக முடியாமல் வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாருங்கள், அந்த உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அவங்களுக்கு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது சாப்பாடு தண்ணியை கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்க தூரத்தில். அவங்க போனதுக்கு அப்புறம்தான் அந்த தீட்டுப்பட்ட அந்த குஷ்டரோக வியாதியோடு இருக்கிற அந்த அண்ணன் வந்து அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் திரும்ப சாப்பிடுவாங்க. அப்படி அவங்கள ஊருக்கு ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்படி நாட்டம் எடுத்தவங்க ஊருக்குள்ளே போகவே முடியாது. உனக்கும் எனக்கும் அப்படி இருந்தால் யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஆமாம் தம்பி தங்கச்சி. அப்போ பாரு, அப்படி அவங்களுக்கு இருக்கிற அந்த நாற்றம் எடுத்த பொண்ணோட எவ்வளோ நாள் இருக்க முடியும்? மனசு கஷ்டமாக இருக்கும்ல, சமாதானம் இருக்காதுல்ல, சந்தோஷமே இருக்காது, கவலையோடு இருப்பாங்க. என்றைக்கு தான் சுகமாகுமோன்னு ஏக்கத்தோடு இருப்பாங்க. நீ கூட உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். உனக்கும் போட்டி, பொறாமை, பொய், திருட்டு, களவு, அப்படி ஏதாவது கெட்ட குணம் இருந்துச்சுன்னு வைவேன், அதுவும் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு நாட்டமான வாழ்க்கை தான். பாரு, அப்படி இருக்கும் பொழுது அந்த வழியே ஒரு நாள் யார் வந்தான்னா ஏசப்பா வந்தாங்க. ஏசப்பா வந்தாங்க அந்த வழியே. பார்த்தீங்களா, அந்த ஏசப்பா நிற்காங்க. அந்த வழியே வந்து அந்த குஷ்டரோகியை பார்க்காங்க. உடனே அந்த குஷ்டரோகியாக இருந்த அந்த நாட்டம் எடுத்த அந்த அண்ணன் ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட அந்த குஷ்டரோகியாக இருக்கிற அந்த அண்ணன் ஏசப்பாட்ட பேசுகிறாங்க. ஏசப்பா சொன்னாங்க, கையை நீட்டி அந்த குஷ்டரோகி மேலே கையை வச்சு,
எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவன் மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு என்ன செய்தாங்கன்னா சுகத்தை கொடுத்தாங்க. பார்த்தீங்களா குட்டிக்கு தங்கச்சி இன்னைக்கு 2ஆம் நாள் விபிஎஸ்ல நம்ம பார்த்த அந்த தலைப்பு என்ன பார்த்தீங்களா? இரக்கத்தின் கண்கள். ஆமாம், வேதத்தில் ஏசப்பா ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது, கிருபை கிடைத்ததுன்னு எழுதியிருக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்த குஷ்ரோகியாக இருந்த அந்த அண்ணனுக்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்க? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகன்னு சொல்லி இரக்கத்தோடு என்ன செஞ்சாங்க? கையை நீட்டி அவனை தொட்டு சுகமாக்கினாங்க. அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் அந்த சடம் அடைஞ்சதெல்லாம் மாறிடுச்சு, சுத்தமாயிருச்சு. பாத்தியா இந்த எல்லாரும் பொதுமக்கள்லாம் ஆச்சரியத்தோட ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கும் ஏசப்பா அப்படி ஒரு சுகம் தரன்னு விரும்புறியா? ஏசப்பாட்ட வா, உன்னை ஒப்பு கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட குணங்கள், பொறாமை, சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் இருக்குது பார்த்தியா? அது நீக்கி எடுத்துரும், நாட்டம் எடுக்க வச்சிரும். அந்த கெட்ட குணங்களெல்லாம் ஏசப்பா சுத்தமாக்கிறதுக்கு நினைக்கும். உன் கூட இரக்கமாக அன்பாக இருக்கிறாங்க. நீ அவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்தன்னா ஏசப்பா உன்னை தொட்டு குணமாக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த அண்ணனை தொட்டு குணமாக்கினது போல் உன்னையும் சிறு பிள்ளைகளாகிய உங்களையும் தொட்டு குணமாக்கிறதுக்கு ஏசப்பா ஆசையோடு இருக்கிறாங்க. எங்கே ஏசப்பாட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்குறீங்களா? அண்ணன் சொல்ல என் கூட சேர்ந்து நீங்களும் அதை அப்படியே சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களையும் தொட்டு குணமாக்குவார். தம்பி தங்கச்சி, உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல சுத்தமான இருதயம் வேணுமா? சுத்தமான வாழ்க்கை, சமாதானமாக சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா? உங்கள் குடும்பத்தில் அப்படி யாருக்கும் சந்தோஷமான இல்லாமல் இருக்கா? வியாதியோடு யாரும் இருக்காங்களா? உங்களை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் சுத்தமாக்கி சமாதானமாக சந்தோஷமாக வாழ வைக்க ஏசப்பா ஆயத்தமாக நிற்காங்க, காத்து கொண்டிருக்கிறாங்க. ஒப்பு கொடுக்கலாமா? முழங்கால் படியிடுங்க, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஏசப்பாட்ட நான் சொல்ல நீங்களும் அதை அப்படியே பின்னாடி சொன்னீங்கன்னா உங்கள் ஜெபத்தை ஏசப்பா கேட்பார். கண்களை மூடிக்கிடுங்க. எங்களை நேசிக்கிற ஏசு சுவாமி, இந்த அருமையான நேரத்தில் சிறு பிள்ளைகளாகிய எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் கெட்ட குணங்களை மாற்றி, வாக்குவாதம், சண்டை, பொறாமை என்கிற கெட்ட குணங்களை மாற்றி சிறு பிள்ளைகளை எங்களை நீர் குணமாக்கும். ஏசப்பா, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு எங்கள் மீது நீர் மனதிறங்கி உம்முடைய இரக்கத்தை காட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, நமக்கு கூட ஏசு சுவாமி நிறைய ஆசீர்வாதம் தந்திருக்காங்கல்ல. ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதம் எதுக்காக தந்திருக்காங்க? நம்மளும் ஏசப்பா கொடுக்கணும்ல, அப்படி தானே? பாருங்கள், ஒரு நாள் காணிக்கப்பட்டிக்கு முன்னால் ஏசப்பா போய் உட்காந்துருந்தாங்க. அப்போது எல்லா பணக்காரங்களும் நிறைய காசு கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் ஒரு விதவை அம்மா மட்டும், அவங்க ஏழை, அவங்க மட்டும் எத்தனை காசு போட்டாங்க? ஜாய் எத்தனை காசு போட்டாங்க அவனுக்கு தெரியுமா? 2 காசு போட்டாங்களா? பரவாயில்ல. இப்போது குட்டி பிள்ளைங்கள்லாம் நம்ம ஏசு சுவாமிக்கு காணிக்க கொடுப்போம்ல. இப்போ ஜாய் கூட கொடுக்க போகிறா. ஜாய், நீ ஏசப்பாக்கு கொடுக்க போறியா? கொடு பார்ப்போம். ஜாய் கூட இன்னைக்கு பாருங்கள் ஏசு சுவாமிக்கு 2 காசு கொண்டு வந்திருக்கிறா. நம்ம கூட நிறைய நேரங்களில் பெரிய வசதி உள்ளவங்களாக கூட இருப்போம். ஆனால் அதிலிருந்து நிறைய காசு ஏசப்பா கொடுக்கலாம். ஆனால் ஏசு சுவாமி மற்றவங்க போட்டதெல்லாம் பெருமையாக சொன்னாங்களா? இல்லவே இல்லைல்ல. இந்த ஏழை விதவை 2 காசு போட்டா, அதுதான் அவள் அதிகமாக போட்டான்னு சொன்னாங்க, அப்படி தானே? மற்றவங்களாம் அதிகமாக போட்டாலும் அதிகமாக போட்டேன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஏழை விதவை அம்மா அதிகமாக போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? என்னக்கா 2 காசு தானே ஜாயும் போட்டிருக்கிறா, இவளை போய் அதிகமாக போட்ட, உள்ளதெல்லாம் போட்டேன்னு சொன்னா எப்படி நம்புறது? ஆமாம், அவள் ரொம்ப கஷ்டப்பட்டவா, அவட்ட எதுவுமே கிடையாது, இந்த 2 காசு தான் இருந்தது. அதனால தான் அந்த 2 காசையும் ஏசு சுவாமிக்குன்னு சொல்லி போட்டா. எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா ஏசப்பாவுக்கு?
நீங்கள் கூட கொடுக்கும்போது ஏசப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கூட ஜாயை சும்மா விடுவாங்களா? ஏசப்பாவுக்காக கொடுத்த பிள்ளைங்கள ஏசப்பா சும்மா விடுவாங்களா? விடவே மாட்டாங்களா? ஜாய் 2 காசு தான் போட்டா. ஆனால் ஏசு சுவாமி ஜாய்க்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க தெரியுமா? ஜாய் எவ்வளோ காசு சொல்லு? 1 2 3 4 5 6 காசு வந்திருக்கு ஜாய்க்கு. உனக்கு ஹாப்பியாக இருக்கா சேடாக இருக்கா? ஹாப்பியாக இருக்குல்ல? குட்டி பிள்ளைங்களா, நீங்கள் கூட ஏசு சுவாமிக்கு காணிக்கை மட்டுமல்ல, உங்களையே ஏசப்பாவுக்கு கொடுக்கும்போது ஏசப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏசப்பா கொடுக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். பாய். ஹலோ சாம்பியன்ஸ், இப்போ நம்ம திரும்ப எங்கே வந்திருக்கிறோம்? சிங்கிங் டைமுக்கு வந்திருக்கிறோம். எல்லோரும் பாட்டு கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர். இப்போது நம்ம ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அதை பற்றி நம்ம என்ன செய்யப்போகிறோம்? இப்போ ஒரு பாடல் பாட போகிறோம். ஓகே. என்ன குட்டி, சூப்பராக இருந்தது ஆக்ஷன். இப்போது இந்த ஆக்ஷனை திரும்ப நீங்களே எல்லாம் சேர்ந்து செய்யலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறீங்களா? இன்றைக்கி இரக்கத்தின் இயேசுவின் கண்கள் தலைப்பில் பாட்டு கூட பாடினீங்க, சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்கல்ல, வசனம் கூட படிச்சிட்டிங்க. பாருங்கள், இப்போ உங்களோட என்ஜாய் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. பாப்போமா? ஓ, என்ன நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க? உன்னை பார்த்தாலே தெரியுது, ஏதோ உன்கிட்ட என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கிஃப்ட் வச்சிருக்கேன். ஓ, கிஃப்ட் வச்சிருக்கியா? உனக்கு யார் கொடுத்தா? ஏக்கா,
இன்னைக்கு என்ன தலைப்பு? இரக்கத்தின் இயேசுவின் கண்கள். ஆமாம், இரக்கத்தின் இயேசுவின் கண்கள். ஆமாம், உனக்கு கிஃப்ட் எப்படி கிடைச்சிச்சு? ஏக்கா நான் ஏசோவோ இல்லைனாக்கா, அதனால ஏசோவோட்ட கேட்டேன், ஏசோவோ எனக்கு கொடுத்தாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏசோவோட்ட கேட்டீங்கன்னா நிச்சயம் ஏசோவோ உங்களுக்கு கொடுப்பாங்க. நோவானே ஏசோவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. ஓ, நோவானே ஏசப்பா கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களா? ஏசப்பா கீழ்ப்படிஞ்சிருந்ததுனால நோவுக்கு என்ன கிடைச்சது? எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில், நோவா வாழ்ந்த நாட்களில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் பாவம் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நோவாவுக்கு மாத்திரம் என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிச்சு, கிருபை கிடைச்சிச்சு, கிருபை கிடைச்சிச்சு. பரவாயில்லையே ஸ்வீட்டி, நீ சூப்பராக சொல்லிட்ட. ஆமாம் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீயும் நிறைய நேரங்களில் நிறைய தப்பு பண்ணுறீல்ல. தப்பு பண்ணும்போது ஏசப்பாட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். நோவா அவங்க வாழ்ந்த நாட்களில் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஏசப்பாவுடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. பாரு ஸ்வீட்டி, நீயும் ஏசப்பாட்ட அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவியா? ஏக்கா நான் தினம் ஏசாவுக்கு கீழ்ப்படியேக்கா, ஏசாவோட நான் ப்ரேயர் பண்ணேக்கா, ஏசப்பா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கா. வெரி குட், பரவாயில்லையே ஸ்வீட்டி, நீ நல்ல பிள்ளை போலையே. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ சொல்லுவியா? எல்லார்கிட்டையும் சொல்லிடு, கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசாதீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் தப்பு பண்ணாலும் நீங்கள் அவங்கள மாதிரி இருக்கவே கூடாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் உண்மையாக இருக்கணும், ஏசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தினம் ப்ரேயர் பண்ணணும். பரவாயில்லையே, நீ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவ்வளோ அட்வைஸ் சொல்கிற. சரி ஸ்வீட்டி, நீ உண்மையாகவே ஏசப்பாவுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதுனால தான் ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? கிருபை கொடுத்துருக்கிறாரு, நிறைய கிஃப்ட்டை கூட கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த கிஃப்ட் வேணா என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஏசாவுக்கு கீழ்ப்படிவீங்களா? ஓ, அவங்க கீழ்ப்படிவாங்க. அவங்க சொல்கிறாங்க பாரு, தலையாடுறாங்க, நாங்கள் கீழ்ப்படிவோன்னு சொல்கிறாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு கிருபையை கொடுப்பாங்க. சூப்பர், வெரி குட், வெரி குட். ஹாய் ஹாய், see you. குட்டீஸ், நம்ம இன்னைக்கு மிஸ்டரோட வரலாறை கேட்க போகிறோம். 250 வருஷத்துக்கு முன்பதாக தஞ்சாவூர் நகரத்தில் ஒரு பெரிய போர்க்களம் நடந்துச்சு. எல்லா ஜனங்களும் தெருவில் நின்று அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இவளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெருவில் எல்லாருமே வியப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு அக்காவை, அந்த அக்காவுக்கு 16 வயசு, கரகரன்னு இழுத்துக்கிட்டே வந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருந்தாங்க, இவளை எதுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த 16 வயசு சிறுமி யாருன்னு தெரியுமா? அவங்க தான் கோகிலா. அவங்க 1746 வருஷம் என்ன செஞ்சாங்க? தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தாங்க. அவங்களுடைய அப்பா யாருன்னு தெரியுமா? அவங்க அப்பா பெரிய போர் வீரர். அவங்க போருக்கு போகிற இடத்துல அறந்தாங்கி அப்படிங்கிற தஞ்சை மாவட்டத்தில் அறந்தாங்கி அப்படிங்கிற இடத்துல போர் நடந்துச்சு. அப்போ அவங்க அப்பா என்ன செஞ்சுட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்களுக்கு அப்பா, அவங்க அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே என்ன செஞ்சாங்க? மறிச்சு போனதுனால அந்த ராஜா இருக்காங்கல்ல, பிரதாப் சிங், அவங்களே அந்த அக்காவை வளர்ப்பதுக்காக சாரதா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை அவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க தஞ்சை மாவட்டத்தில் வல்லம் அப்படிங்கிற கிராமத்தில் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்து வந்தாங்க. அந்த அக்கா ரொம்ப இன்டெலிஜென்ட் தெரியுமா? அவங்க தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், மராட்டி எல்லாமே அவங்களுக்கு என்ன செய்யும்? ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு தெரியும். குட்டீஸ், நீங்கள் கூட இப்போ லீவ் நாளில் கூட நிறைய பேர் கொரியன் எல்லாம் படிக்கிங்க தானே? ஜாப்பனீஸ் கூட நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதே போல் தான் இந்த அக்காவும் நிறைய லாங்குவேஜ் படிச்சிருந்தாங்க. இந்த அக்காவுக்கு நல்ல சமஸ்கிருதம் தெரியுதுனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? கோயிலில் போய் அவங்க சமஸ்கிருதத்தை சொல்லி அங்கே ஓதுறதுலாம் கடந்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிச்சு தெரியுமா? பாம்பு உங்களுக்கு கடிச்சிட்டு, பாம்பு கடிச்சுனா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் ஆங்கிலேயிலேருந்து வந்த ஒரு வீரர் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜான் லிட்டில்டன். அவங்கள காப்பாற்றினாங்க. காப்பாற்றி அவங்க நினச்சிட்டாங்க உயிரை மறுபடியும் மீட்டு கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த அரண்மனையில் இருந்த அரண்மனை திவான் என்ன சொல்ல பண்ணாரு? இந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் பண்ணணும். ஏன்னா அந்த அக்காவுக்கு நிறைய சொத்துக்கள்லாம் இருந்துச்சு. 2 கிராமம் அவங்க பேர்லேயே இருந்துச்சு. அதனால அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்காக சின்ன வயசாக இருந்த அந்த அக்காவை, அப்போ அந்த அக்காவுக்கு 12 வயசு கூட நிரம்பலை, அந்த அக்காவை பெரிய வயசான ஆள் என்ன செஞ்சாங்க?
திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க கணவர் மறிச்சு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கூட அக்கா சொன்னா பார்த்தீங்களா, தெருவில் எல்லாரும் பரபரப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்கடி. இந்த கணவர் இறந்து போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, எரிக்கிறதுக்காக கம்பெல்லாம் ரெடி பண்ணி அக்கினி எல்லாம் ரெடி பண்ணி என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய சடலத்தை அங்கே வச்சாங்க. இந்த அக்காவையும் என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் அந்த சடலத்தோடு சேர்த்து எரிப்பதற்காக இந்த கோகிலா அக்காவையும் கொண்டு போனாங்க. அந்த காலத்தில் கணவன் இறந்து போனால் மனைவியும் உடன்கட்டை ஏறணும், மனைவியும் உடனே இறந்து போயிடணும். அதான் அந்த காலத்தோட வழக்கம். ஆனால் இந்த அக்கா ரொம்ப அழுதாங்க, என்னை யாருமே காப்பாற்ற இல்லையான்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு அழுதாங்களா. மறுபடியும் அந்த வீரர் வந்தார். யார் தெரியுமா? கரெக்டாக சொல்லிட்டீங்க, லிட்டில். அவங்க வந்து மறுபடியும் இந்த அக்காவை என்ன செஞ்சாங்க, காப்பாற்றினாங்க. இந்த அக்காவை காப்பாற்றினால அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்த எல்லா மராட்டிய பிராமணர்களும் இந்த அக்கா மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க. இவங்களை வந்து யாருமே இதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது, யாருமா வீட்டில் இவங்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கட்டளெல்லாம் கொடுத்தாங்க. அதனால இந்த லிட்டில் டன் இருக்காங்க தெரியுமா, அவங்களே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அவங்கள பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப பொறாமப்பட்டு திருச்சியில் இருந்த ஆங்கிலேயர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த ஜான் லிட்டில் டனை அவங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. எங்கே டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க? திருநெல்வேலி மாவட்டத்துக்கு. அங்கே வரும்போது அவங்க அந்த அக்காவே இருக்காங்களா, கோகிலக்கா, அவங்களே கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க கூட பணிப்பெண் ஒருத்தங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, சாரதா, அவங்க பையன் எல்லாருமே சேர்ந்து வந்தாங்க. இங்கே வந்த பிறகு அவங்க ஏசா பற்றி அறிந்திருந்தாங்கல்ல அந்த வீரர், அதனால தினமும் ஏசா பற்றி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டு அந்த கோகிலக்கா மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஏசப்பாவோட அன்பு அவங்களுக்குள்ளாக வந்தது. அதை அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஏசப்பாவோடைய அன்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தடவை அங்கே ஸ்வாட் செய்யர் என்ன பண்ணாங்க, அந்த சைடு வந்தாங்க. அங்கே ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக ஸ்வாட் செய்யர் வந்தாங்க. உடனே அவங்ககிட்ட போய் என்ன பண்ணாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுக்க கேட்டாங்க. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எந்த வருஷம் கொடுத்தாங்க? 1778 ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனால் இந்த அக்கா ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே இருக்க எல்லாருக்கும் ஏசப்போட அன்பை பற்றி சொன்னாங்க. அங்கே இருக்க பெண்களுக்கெல்லாம் ஜப கூட்டம் நடத்தினாங்க. அந்த நல்லா படிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அதனால நிறைய பேருக்கு கல்வியெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லா குட்டி பிள்ளைங்களும் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாம், அந்த அக்கா நல்ல அற்புதங்கள் எல்லாமே செஞ்சாங்க அவங்க. அதனால அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் அந்த அக்காவை ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாரும் அவங்கள பாப்பத்தியம்மான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. எங்கே தெரியுமா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான அக்காவை என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கோகிலாக்கா மாறிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்வாட் செய்யர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்கல்ல, ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அந்த அக்காவுக்கு குளோரிந்தா அப்படிங்கிற பேரை என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. ஏன்னா இந்த அக்கா மராட்டிய பிராமணர் அப்படின்றதுனால ராயல் குளோரிந்தா அப்படிங்கிற பேரை வச்சாங்க. அவங்க கூட வேலைக்கார பெண் வந்தாங்கல்ல சாரதா, அவங்களுக்கு சாரா அப்படிங்கிற பேரை வச்சாங்க. அவங்க பையனுக்கு ஹென்றி. இவங்க 3 பேருமே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்க மட்டும் ஞானஸ்தானம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்க நிறைய பேரை ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு வழி நடத்தினாங்க. அங்கே 50 பேருக்கு மேற்பட்டவங்க என்ன செஞ்சாங்க, 2 வருஷத்துல என்ன செஞ்சாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஆங்கிலேயர் அதிகாரிகள் எல்லாருமே இந்த அக்கா ரொம்ப சூப்பராக எல்லாம் பண்ணுறாங்களே, ஏசாவை பற்றி அநேகருக்கு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த சர்ச்சு கூட இன்னைக்கு பாளையங்கோட்டையில் இருக்கு குட்டீஸ். நீங்கள் கூட நிறைய பேர் பஸ்ஸில் போகும்போது பார்த்துருப்பீங்க. ஜான்ஸ் காலேஜுக்கு மிக அருகில் அந்த குளோரிந்தா சர்ச் இப்போ கூட இருக்குது. அந்த சர்ச்சில் கட்டி கொடுத்தாங்க. அதில் வந்து 5000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாங்க. குட்டீஸ், அவங்க இந்த உலகத்துக்கு வந்து ஏசப்போடைய அன்பை திருநெல்வேலி மாவட்டத்தில் சொன்னது மட்டும் இல்லை, அங்கே இருக்க அநேகரை இயேசுக்குள்ளாக வழி நடத்தினாங்க. அங்கே தண்ணீர் பஞ்சம் இருந்ததுனால ஒரு கிணறு கூட வெட்டி கொடுத்தாங்க. அவங்க வந்து சொந்த பைசாவில் என்ன பண்ணாங்க, எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு கூட அந்த ஜனங்கள் பாப்பத்தியம்மாங்கிற பேரில் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. முதல் தமிழ் கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிற பேரு இந்த குளோரிந்தாக்காவுக்கு தான் கிடைச்சிச்சு. முதல் கிறிஸ்தவ பெண் மிஷனரிங்கிற பெயரும் இந்த அக்காவுக்கு தான் கிடைச்சிது. திருநெல்வேலியின் மூளைக்கல் அப்படிங்கிற பெயரை இந்த அக்கா தான் பெற்றாங்க. இந்த அக்கா இல்லைன்னா இன்னைக்கு பாளையங்கோட்டையில் இவ்வளோ பெரிய ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்திருக்கவே முடியாது. எல்லாரும் இன்னைக்கு நல்லா படிப்பதற்கு உதவியாக இந்த அக்கா மாறினாங்க. எப்படி? ஏசப்போடைய அன்பு அவங்களுக்குள்ளே வந்ததுனால அவங்க நம்மகிட்ட இருக்க திறமையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களை ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிற வாஞ்சை அந்த அக்காக்குள்ளே வளர்ந்துச்சு. குட்டீஸ், நீங்களும் கூட ஏசப்பாக்காக உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா ஏசப்பா உங்களையும் பெரிய ஆளாக மாற்றுவாங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வசனம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா?
அவங்களுக்குள்ளாக இருந்த திறமையை இயேசுவுக்காக கொடுத்ததுனால ஏசப்பா அந்த அக்காவை இந்த உலகத்துல இருக்க அநேகருக்கு ஆசீர்வாதம் மற்றவங்க குட்டீஸ். இன்னைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையை ஏசப்பாக்கு கொடுத்தீங்கன்னா, உங்க குட்டி இதயத்துல ஏசப்பாக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, ஏசப்பா நான் இந்த குளோரி இந்த அக்காவை போல உங்களை என்னோட வாழ்க்கையை உங்களுக்கு இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், எங்களை நீங்க ஆசீர்வதிங்க, என்னால முடிஞ்ச உதவிகளை நான் மற்றவர்களுக்கு செய்வதற்கு ஏற்ற கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களை பயன்படுத்துவாங்க. நீங்களும் அந்த அக்காவை போல அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்க மாறலாம். ஓகேவா குட்டீஸ், இப்போ நீங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துலையும் கூட அப்பா குளோரி இந்த மிஷனரியை அப்பா அவங்கள பற்றி கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் நீங்க அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவங்க எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினாங்களோ அதே போல எங்க குட்டீஸும் அப்பா ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்தனை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற நீர் கொடுத்த கிருபையை தாளந்துகளை நாங்கள் மற்றவர்களுக்காக உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பயன்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதன் மூலமாக அப்பா 5000த்துக்கு மேற்பட்ட ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்தினாங்கப்பா. நாங்களும் ஆதாயப்படுத்திக் கொள்ள ஏற்ற கிருபையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தரப்புறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான குட்டி பிள்ளைங்களா, இன்னைக்கு என்ன தலைப்பு படிச்சிங்க? இரக்கத்தின் இயேசுவின் கண்கள். அதுக்கு ஒரு அருமையான வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பான தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு இரக்கம் உண்டு. ஆண்டவருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை உண்டு. ஒருவேளை உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் கடினமானவர்களாக இருக்கலாம். உங்களை குறித்த ஒரு உணர்வில்லாதவர்களாய், ஒரு மதிப்பு மரியாதை என்கிறத கூட உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்காதவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களை சார்ந்த உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு நோவாவுக்கு கிருபை கொடுத்தது போல அந்த அழிவு வரப்போகிற காலத்தில் கிருபை கொடுக்கிறதற்கு அவருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது போல உங்களுக்கும் செய்ய போகிறார். பயப்படாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் இந்த VBSல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நோவாவுக்கு கிருபை பாராட்டின இரக்கம் செய்த எங்கள் ஆண்டவர் இயேசு இந்த பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைகளின் உறவினர்களுக்கு, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் உடைய இரக்கத்தை, கிருபையை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.